மைசன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையா? பொய்யான காதலுக்கு தூக்கு கயிறு அது கதியா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வையாத்த தண்ணி வரும். வானத்தில் நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும், மழ விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன், உள்பாவடையோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த மைசனை என்று சொல்றேன், இவன் அரவாங்கிச்சா போறேன். வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், அளவிருச்சா கூட வரும். நட்சத்திரத்தை வட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? நடு கடல் மீது நான் பாடும் பாடல் அதி. பாட்ட பூரம் கெடுக்கிற மிஸ்டர் விளக்கண மண்டை. சித்தப்பா அப்பா சித்தப்பா என்னப்பா? எங்க சித்தி கற்பகம் நல்லா இருக்காங்களா? உங்க சித்திக்கு என்ன குறப்பா? 7 ஏக்கர்ல நீச்சல் குளம் கட்டி விட்டுருக்கேன். சித்தப்பா நீந்தி விளையாடு. சித்திக்கு வளகாப்பு நடத்தி நீ என்கிட்ட ஒரு வாரத்து கூட சொல்லலையே சித்தப்பா. ஒரு கோடி அரிசி போட்டுதாப்பா புளிச்சோறு கட்டினேன். நீ ஒரு ஆள் திண்டு விட்டு குசிக்கிட்டு போயிருந்தே சொல்லலை. சித்திக்கு குழந்தை பிறந்துருச்சா? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதாப்பா. என்ன சித்தப்பா சொல்றிய? உங்க சித்தி உடம்புக்கு எப்படியே 3 குழந்தை தங்கிருச்சு. சந்தோஷமான விஷயம் தானே. அதை செமக்க முடியாம புடதல் அடிச்சு செத்து போச்சு. உங்க சித்தி குப்பரை விழுந்து செத்து போச்சு. வயிறு தானோ சித்தி இலை போட வெண்ணமேனே. உங்க சித்தி செத்து போச்சுப்பா. எங்க சித்தியை எரிச்சியலாம் பொதிச்சியலாங்க. வெள்ளாட்டம் குட்டி தரத்தில் போட்டு மூடிட்டேன். வெண்ணமேனே இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. சித்தி இதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். வந்தாரே ஒரு சாமியார். சாமியா நீ இப்படி ஒரு சாமி எங்கன்னு பார்க்கல. வயக்காட்டில் உரம் போட்டு செகதில் இருந்துச்ச மாதிரி ஓயாங்கிட்டு நான் பார்க்காத நாரதறேன். பள்ளி திரும்ப நாடகத்தில் முறையான தர்க்கத்தை கொண்டு வந்தார் நாடக உலகத்தில். யாருன்னா என்னுடைய தாத்தா வர்ச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா. ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு 7-8 பதில் சொல்லி மக்கள் மத்தியில் கைதட்டு வாங்கி இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்த ஒரு கலைஞன் எங்கள் அண்ணன் முத்தப்பாவை சந்திச்சவேனா. 2 பேரும் செத்து போயிட்டாங்கண்ணே. 2 பேரும் செத்து போயிட்டாங்கண்ணே சொல்லி வாய மூடல கேதத்தை கொண்டு வந்துட்டேன். அஞ்சரை கட்ட ஆறுமுகம் திரைப்பட நடிகர், நகைச்சுவை நடிகராக நடித்து கருடன், விடுதலை போன்ற படத்தில் கதாநாயகன் நடித்து இன்னைக்கு தமிழகத்திலே சினிமா உலகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனை தெரியக்கூடிய புரட்டா சூரியனே சொந்த மாமேந்தேன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம் சிவரஞ்சனியை சந்திச்சவேனா. ஆறுமுகம் செத்து போயிட்டாருண்ணே. கொஞ்சம் படபடன்னு வருது, மெதுவாக சொல்லுப்பா. உன் முகரில் முள்ள வெட்டி சாத்த. திருப்புவனம் அருகில் உள்ள அள்ளிநகர ஆதிநாராயண நாரதரை சந்திச்சவன். அவரும் செத்து போயிட்டாருங்க.
கோதமங்கலம் முத்துச்சிற்பியை சந்திச்சவன். அவர் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்காருங்க. என் கூட நான் ஆயிரக்கணக்கான நாடகம் நடிச்ச முத்துச்சிற்பி. எப்போ ஃபோன் வாட்ஸ்அப் கால் அடித்தாலும் அமெரிக்காவில் இருக்கேன், சிங்கப்பூர் தேக்காவில் இருக்கேன், மலேசியா பார்டரில் இருக்குன்னு பேசுகிறேன். நான் இன்னும் தேவக்கோட்டையை தாண்ட முடியல. எல்லாமே வலது பக்கம் சனியை உட்காந்துருப்பேன். நல்லா இருக்கட்டும். சாமியாருக்கு எனக்கு ஆகாது. நித்யானந்த சாமி கிடையாது. இவரை பற்றி மசூர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஏய் போப்பா. எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ இந்த சாமியானே. மகனே வீரதேவா, அப்பா சாமி வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே நானோ எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே பாதப்படித்தேனே சாமி பாதம் படித்தேனே. வீரத்தேவே பாதமலரடி போட்டி செய்தேன். நானும் பாதமலரடி போட்டி செய்தேன். எங்க அண்ணனுக்கு தான் எல்லா நாடகம் நடையும் தெரியும். நீ அடிக்கிறான் பாரு, நீர்மலை அடியா வேப்பாய். வாங்க சாமி. ஹலோ ஹலோ ஹலோ. இருக்கும் இடத்தை விட்டு எல்லாரும் இடம் தேடி எங்கோ அலைகிறார் ஞான தங்கமே. இவன் ஏது மரியாதடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பார் ஞான தங்கமே. இவன் ஆணையம் என்னவென்பதை ஞான தங்கமே. ஞான தங்கமே. மயக்கும் தொண்டர் கூட்டு சற்று இழப்பாருங்கள் நீங்க. இழப்பாடுறதுக்கு என்ன ஓட்டப்பந்தயத்துக்கு அவனாங்க? ஏன் அவங்க மனுஷன் தானே? எனக்கு தெரியுமியா அவன் பேச்சவரியா? யார் யா நீங்க? யூரியா போறியா? டேய், யாரு கேட்கற யூரியாவா? நீ எதுக்கு இப்போ காக்கடை மாதிரி தவிக்கிட்டு இருக்க? நீ யாரு கேட்ட சொல்லு, பதில் சொல்லு. உங்களுக்கு எனக்கு ஆகாதுல, எதுக்கு உனக்கு நாடகம்? எனக்கு ஆகாது. அப்புறம் என் நடத்த என்ன போட்ட? என்ன தெரியும் உங்களுக்கு? உனக்கு என்ன தெரியும்? ஏய்யா உனக்கு எனக்கு ஆகாதுனியா? அப்புறம் ஏய்யா நீ உன் நடத்துல போட்ட? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பேர் கேளு. பாரத் சிலிண்டர் என்ன விலை, இந்தியன் சிலிண்டர் என்ன விலை? என்னது? ஒரே கேள்வி தான். அந்த சேரை தூக்கிட்டு அண்ணே நல்ல மனுஷன் கிளம்பிட்டேன். ஏய்யா நீங்க என்னையா கேட்டீங்க இப்ப? என்ன இல்லை கோல்டு வின்னர் 5 லிட்டர் கேன் எவ்வளோ தம்பி? எப்படா சூப்பர்ண்ணே, சிங்கம்ண்ணே. நீங்க ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ பில்டப் பண்ணுறேன். அது தள்ளி இருப்பா கலையரங்க சாஞ்சிராம. கலவாணி தனியா கல்யாணம் பத்தி தெரியுங்க. என்ன கலவாண்ட மயத்தை பிடுங்கணும். ஏய் நீங்க யாரும் கேட்குற உங்களை? அப்பா இருக்கார்ல, ஆமா. அப்பாவோட அம்மாவோட பிறந்த சித்தியத்தையும் சித்தப்பாவுக்கு பொண்ணு கேட்டது. ஏன்னா மானங்கிட்ட குடும்பமா இருக்குது. இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா? டேய் நீ என்னைய பத்தி அறிவு இருக்கான்னு கேட்குற? சித்தப்பாவுக்கு சித்தியை கேட்காம அப்புறம் அத்தை கேட்பாங்க. முறை டேய் நீ சொன்னது என்ன சொன்ன முதல்ல? நீ அப்பாவோட எங்க அம்மா இருக்குல்ல, ஆமா, எங்க அம்மாவோட தங்கச்சி சித்தப்பாவுடைய அம்மாவனா பாட்டி உனக்கு வேணும்? உனக்கு பாட்டி தானே வேணும்? எங்க அம்மாயா? அப்போ உங்க அம்மான்னு சொல்லு. எங்க பனங்கிழங்கு தோண்டி காரைக்குடி பஞ்சால சுட்டு வைக்க போறார். இவர் யார்? இவரு அவன் லூசுங்க. அதானே நீ உன்னோட சேர லூஸா மட்டும் லூஸா தான் இருக்கும். நீனே ஒரு அரை லூசு. ஆட்டு கடைக்கு கம்பி கொண்டு வந்தவன். அப்படி சொல்லுங்க. போடா. போயிட்டான். இவனை யாருன்னு கேட்கறான் தம்பி. இவனை யாரு இப்போ தூக்கத்தில் எழுப்பி விட்டவன்? என்னடா யாராலும் பேசுனீங்கன்னா சொருகிறதா? எங்க அண்ணன் தான் இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடாம வந்துட்டேன். அதனால பார்த்தேன். அப்படியா? எனக்கு தெரியாத விஷயம் அம்புட்டும் கரைச்சி குடிச்சு விட்டு வேப்பம் மட்டும் தர்றாரு. எந்த கேள்வி கேட்டால் டக்கு டக்குன்னு அடிப்பார். அது சரி. சாமி அம்மா இன்னைக்கு தாண்டா உண்மையிலே அண்ணன் தம்பி உறவை அப்படியே காமிச்சிருக்கு உலகத்துல. அப்படியே தம்பியை பார்க்க அண்ணன் வந்திருக்காரு பிள்ளையார். ஏயா நாடகத்தை குழப்பி விட்டியாடா. சாமிடா. அதான்டா அங்க முருகன் சாமி, இது பிள்ளையார் சாமி. ஐயா அங்க இருப்பது முருகப்பெருமான். நான் என்ன விநாயகப்பெருமானா? அப்ப தும்பிக்கையை காணா. ஐயா உனக்கு கண்ணு எங்க புடலையா இருக்கு? தும்பிக்கையை காணாமனு காக்குற அந்த கீழே வர்றா. தம்பி யாரும் கேட்குற உங்களை? நான்
அன்னை மூத்தவன் பிறக்கும் போதே 2 வருஷம் கழித்து அம்மா மாசமானது. அம்மா மாசமாகும் போதே அப்பா கருத்தடை பண்ணது. அப்படி பண்ணும்போதே சித்தப்பா வந்து சின்னம்மா விளக்கமாதிட்ட அடித்ததுனால தான் அரியக்குடி முத்துராமலிங்க வந்து பாஞ்சது. உன்னை லூஸாக்காமல் போக மாட்டேன். ஒரு ஆசை. சரி பேசு. இப்போ அப்பா இருக்கார்ல, ஆமாம், அப்பாவோட அண்ணனோட தம்பியோட தங்கச்சி. என்னடா சொல்லிக்கிட்டு அண்ணங்கிறேன் தம்பிங்கிறேன் அப்புறம் அப்பாங்கிறேன் சித்தப்பாங்கிறேன். எவ்வளவு ஒரு விளக்கமா சொல்லிக்கிறீங்க. அதை போய் என்னங்க இப்படி கொடி கொடியா வர்றதான் கொடி கொடியா சொல்லுவாங்க. ஆமா கொடிங்க. கொடிதான் கிளை வாழையடி வாழையாக சொல்ல முடியாது. நீங்க எந்த கொடி சேர்ந்தவங்க? இல்லையா? எத்தனை காய் ஆக்கிது? கருவறையில் இருக்கக்கூடிய கொடிகளை இங்க சொல்றீங்க. வாழையடி வாழையாக சொல்லக்கூடிய சொல்லுங்க. சொல்லுங்க. வாழையடி வாழையா தானே சொல்றியா? சொல்றத கேளுங்க. ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டா புறா. சொல்றா கேளுங்க. என்னைய சட்டைக்கு வர வேண்டாம். பொறுமை. இப்பதான் காசு வாங்க போனே கெடுத்து விட்டுறாது. காசு வாங்குறதுக்கு நீ ஊம் போட சொன்னீங்கடா. அம்மா, உங்க அம்மா என்னைய வயிற்றுல சுமக்கும் போதே அப்பாவுக்கு மூளை ஆபரேஷன் பண்ணது. ஏன்டா நல்ல வார்த்தையே வராதடா. என்னடா எட்டிக்கு புட்டியாவே பேசுறாங்கடா. என்னையா அவன் வாயை திறனாவே இப்படி மனிதன் நடக்கிறதானே சொல்றேன். என்ன நடக்காத மூளை வராதா? இல்ல உங்களுக்கு கோபம் இறங்காதா? இல்ல உங்களுக்கு ஓதுவார் உங்களுக்கு ஓதுவார் இறங்காதாண்டே. ஓதுவார் வேடிக்கையான பேச்சியா. நீ வேஷம் போட்டு திரும்பும்போது பாப்பாத்தி மாதிரி இருக்கியா உன் குண்டி. ஏன்டா பண்றீங்க? அந்த தம்பியார் டேய் 2 வாழை பிடிக்காத. 2 ஆளுக்கு மேல வாழை பிடிக்காத. மாட்டுக்காரன் பறிச்சு அம்மா அம்மா கர்ப்பமா இருந்தாங்க. சரி இப்போ அம்மா எத்தனை வட்டம் கர்ப்பமா இருக்கா? 7 வட்டம் தானே. 80 வட்டம் சொல்லிட்டா. அதிலே நிக்கிறேன். அப்பத்தான் என்னை ஈண்டெடுத்தா. சரியாக இருக்கு. ஈண்டெடுக்கும் போதே எங்க அம்மா வயசுக்கு வந்த நாள். அட ஏன்டா ஐயோ என்னடா முதல்ல கொள்ளைய வச்சுட்டா என்ன சொல்றீங்க? என்னையா ஈன்றெடுத்த நாள் தான் அவங்க வயசுக்கு வந்த நாள். அதே நாள்ல ஈன்றெடுத்திருக்கா. அப்படி ஈண்டெடுத்த நாள்ல எங்க ஆத்தா வயசுக்கு வரும்போதே எங்க அப்பத்தா வந்து என்ன நீ அதைத்தான் சொல்லுவான் அவனுக்கு தெரியும். ஏலா அந்தாலா வாழுதே. காசு வேணுமா? காசு வாங்குறதுக்கா தானே நீ சொல்றது நானும் சொல்றேன். இல்லைன்னா சம்பளத்துல பிடிப்பேடா. நான் உன் பக்கம் பேசலைன்னா 500 பிடிப்பேன். உன் பக்கம் கெத்தா பேசுறேன்னா காலையில 500 200 சேர்த்தே கூட பாப்பல. என்ன அப்பத்தா எப்ப சடங்காச்சு? அப்பத்தா சடங்காடாலடா. அவளை பார்க்க வந்தவன் எங்க பார்த்தா இவளும். அப்பா யாருன்னு கேட்டீங்கல்ல? ஆமா ஏதோ யோசிக்கிறேன். தெரியல ஏதோ யோசிக்கிறேன். தெரியல அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே அம்மா மாசமா. டேய் என்னடா திருப்பி அம்மனே இருக்கிறாடா. அப்பதே சொல்லி நீ பிறந்துட்டடா. அடுத்து வாடா தம்பி. என்ன கதைக்கு வாங்கடா. பிறந்த உடனே நம்மளுக்கு ஒரு நியாயம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு நியாயமா? கல்யாணம் பண்ணிட்டா கர்ப்பமாயிட்டா நீயும் பிறந்துட்ட. அடுத்தாலும் டொங்காது போட்டாரு அடியார் போட்டான்னு சொல்றா. இடது பக்கம் மீச கம்பி தெரியுது. அப்ப எங்க அம்மா பெத்த உடனே நான் பள்ளிக்கூடம் போறேன். இப்பதாட்டி குழந்தையா இருக்கும் போது எப்படா பள்ளிக்கூடம் போக முடியும்? அப்புறம் குழந்தை பள்ளிக்கூடம் போகாம என்னையா பிறந்தன்னைக்கே எப்படியா பள்ளிக்கூடம் போக முடியும்? பொழப்ப வெளிநாள கிடையாது. இங்க காலையில சீட்டு காசு கட்டணும். சரின்னு சொல்லுங்க. அப்புறம் சம்பளம் கிடைக்காது. காலையில எதிர்த்து பேசுறீங்கன்னா அப்புறம் காலையில் சும்மாதான் போவீங்க வீட்டுக்கு. அப்ப கூப்பிட்டு வந்துருக்கியா? காலையில 2 சீட்டு காசு கட்டணும்யா. பள்ளிக்கூடம் போறேன். ஐயோ குழந்தை பள்ளிக்கூடம் மட்டுமா? குழந்தை காலேஜும் கூட போயிருக்கும்யா. இன்னும் கூட உங்களோட பேச்சில் விசித்திரமான பேச்சா இருக்கையா. அப்படி போகும்போது சரி பெரிய விஷயம். என்ன சொல்லுங்க. அப்பாவை தூண்டி வர்ற புழு கடிச்சு போச்சு. ஆமா என்னங்கடா நீங்க புழு கொடுத்து தீர்த்தா கண்டாரியா? பெரிய மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில அரசு சண்டாளைகள் என்றா மண்புழு கடிச்சு காசு வேணுமா வேணாமா? நீ வர்ற மனுஷன் ஏன் பொழப்பம் இல்லையா கெடுக்க போற? என்னடா பேசுறது? உங்கள்ட்ட பேச முடியலையாடா.
அப்பா பேரு என்ன? அப்பா பேரு வைக்கும்போது நீ இங்கே வந்துருச்சு பாருங்க. இளையாங்குடிக்கு அங்கிட்டு குலசாமி கோயிலுக்கு 215 வண்டியை கட்டிட்டு போய் ஆக வண்டி கதை எடுத்துட்டானே. ஐயா மாடு ஓடி வச்சு வைத்தியம் பார்க்கணும் வச்சாலும் வச்சுட்டேனே. 510 வண்டியை பத்திட்டு போகும்போது 67 கிலோமீட்டர் கோயிலை ஒட்டி போயிட்டு தான் சித்தப்பம்மையும் சின்னமே கம்மாயில் குளிச்சுட்டு வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. திருப்பி 215 வண்டியும் பற்றிட்டு வர்றாங்க. நல்லா இருக்கடா கதை. அந்த பயலை ஏற்றிட்டு போக அவன் ஒருத்தனை ஏற்றிக்கு வரக்கு 213 வண்டி வருது. பாது தெரியாது. 215 வண்டியை பற்றிட்டு வந்து ஊரில் அந்த பயலை கம்மாயில் குளித்தவனை துவட்டி தவசரை மாட்டி மறுபடியும் கோயிலுக்கு போய் பார்க்குறேன். இங்கே 7 வண்டியை விட்டுட்டு வந்துட்டாங்க. பாதிரில்லை குறுக்கு விசாரணை சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. திருப்பி எல்லா வண்டியும் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி, கோயில் கதவுக்கிட்ட போய் நின்று சாவியை மறந்துட்டு வந்துட்டாங்க. திருப்பி ஆமா ஆமான்னு போடு. ஆமா ஆமையா ஆமையா என்ன பண்றது? சரின்னு வந்து சாவி எடுத்துட்டு போய் திறக்குறாங்க. சாவியை மாற்றி இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னங்களா மறுபடியும் 215 வண்டியை கூட்டிட்டு போய் சாவியை எடுத்துட்டு வந்து திறக்குறாங்க. திறந்து ஒரு வழியா விறகு ஓலையெல்லாம் அள்ளிட்டு வந்து பொங்க வைக்கலாம்னு கல்லெல்லாம் அடுக்குறாங்க. பொங்க பானை மறந்துட்டு வந்துட்டாங்க. அப்ப 210 வண்டி திருப்பி போய் பொங்க பானையை எடுத்துட்டு வந்து பொங்க பானை பொங்குது. கரண்டியை மறந்துட்டாங்க. அங்கடாடே என்னங்கடாக அதற்கான மருதமணி எனக்கு சம்பளம் வேணாம். இல்ல ரோசம் இல்ல, நான் ரோசம் என்ன செய்யறது? மருதமணி இருங்க சாமி, எனக்கு எந்த படம் உடண்டு வருது. திருப்பி 215 வண்டி பூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவேன். கரண்டி எடுக்க கூப்பிட்டு அந்த கரண்டி எடுக்க 1 வண்டி 2 வண்டி போனா ஏத்துக்கிறாதாடா? ஒரு வழியா பொங்க பானை பொங்கிருச்சுங்க. சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். அப்பாடா பொங்கிருச்சுன்னா இனி பிரச்சலாம் பேர சொல்லிடுவேன். யோசிக்கிறேன் இல்ல குலவை ஓடுறதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு தெரியல. எங்க அப்பத்தா குலவை ஓட்டுறதுக்கு செட்டு பொருள் உள்ள வளர்ந்துருச்சு. சரின்னு பொங்க பானை அலசுறதுக்காக 215 வண்டியும் பூட்டிக்கிட்டு ஊருக்கு போறாங்க. டேய் என்னங்கடா கொடுமையா இருக்கடா, என்னடா பணியா பண்ணீங்க? இங்க பொங்க வைக்க வந்த இடத்துல தண்ணி இல்லையா? டேய் இதெல்லாம் உனக்கே அடுக்குமாடா? இத பானை கழுவ திருப்பி மாடா அந்த ஊருக்கு போறாங்க 215 வண்டியை பூட்டிக்கிட்டு. ஒரு வழியா பொங்க கிண்டும் போது கிசுமுச மறந்துட்டாங்க. என்னடா அது? என்னது? என்னங்கடா கிசுமுசு இல்லாம சாப்பிட மாட்டாரு அவரு. அப்பா உங்க அப்பாவா? தம்பி இருங்க சொல்லிடுறேன். சொல்லு. பொங்க வச்சு இறக்கணும் பூஜாரியை காணா. பூசாரி வந்துட்டாருண்ணே. பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. சாம்பிராணி கரண்டியை மறந்துட்டாங்க. போட வேண்டிய தானியா ஏத்துக்கிறாரு. அருள் பிடிச்சா பண்ண தெரியாது, நம்ம சாமியை பற்றி தெரியாது. ஒரு வழியா கெடா வெட்டலாம்னு இல்லைண்ணே இப்போ கேளு. மஞ்சப்பாலை கலந்து தானே கெடாய்க்கு ஊற்றணும். ஆமா, மிளகாத்தூளை கலந்து ஊற்றிட்டாங்க. அது கெடாய் கிடையாது, புருவ குட்டியை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடையாங்கடாட்டே அந்த கெடாயை தூக்குறதுக்காக அத புடிச்சவனை சொல்லிட்டு நீ ஒதி. இவன் தான் இல்ல அவன் கெடாயை புடிக்கும் போது புடிச்சு பார்த்து புடிச்சிருக்கணும்ல. ரொம்ப புடிச்சு பார்த்துக்கணும்டா. என்னங்கடா ஒரு வழியா கெடாயை பிடிக்க போனவங்கண்ணே. சொல்லு என்ன பண்றது? ஈல் போட வேண்டியதானே? நீ சொல்றதுக்கு நான் ஊம் போட்டுக்கிட்டே இருக்கேன். கெடாயை கொண்டு வந்து கெடாயை நிற்க வச்சுதான் நம்ம சாமிக்கு வெட்டணும். மஞ்சப்பாலை ஊற்றிட்டு கெடாயை துளிக்கிடுச்சு. அறுவாலை மறந்துட்டாங்க. பனைமட்டை கருக்க வச்சு ஒருத்தன் அறுக்கிறோம்ன்றேன்.
ஒரு வழியா அருவா எடுத்துட்டு வந்துனே அம்மா சாமியாடி இருக்கார்ல அருள் இறங்கி மங்கு மகனும் தவச்சு வெட்டம் போது ஏன் கேட்குற அவர் விலை கொட்டி வெட்டிட்டு பாத்துட்டு டேய் அது இல்லைண்ணே அருவாலை திருப்பி பிடிச்சி வெட்டி விட்டியா கெடாவன் பொண்டாட்டி கவட்டில் வாஞ்சி தூக்கி எறிஞ்சு டேய் டேய் சேலையெல்லாம் கலந்து டேய் என்னடா பொம்பளை சரி இந்த வருஷத்துல நீங்க கூடாது நீங்க சேலை வர உறிஞ்சிருச்சுன்றே நீ என்ன சொல்ல காத்திருக்கானோ நீங்க போயிட்டு கூட வாங்க சாமி பேரை கேட்டு வச்சிருக்கேன் சேலை எடுத்து கட்டி விட்டு அவன் சேலை என்ன அடுத்து சொல்லு தம்பி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஒரு வழியா கெடாயை வெட்டியாச்சுனே கெடாயை வெட்டி உரிக்கிறதுக்கு கம்பு இல்லை 205 வண்டியும் பூட்டிக்கிட்டு நீ சொல்லிருந்தா என் கம்பா கொடுத்துருப்பேன்ல என் வண்டியில கூட்டிட்டு வந்தல ஊண்டிட்டு வந்த வண்டி கம்பை ஒரு வழியா கெடாயை தூக்கி போட்டு கருவ மரத்தில் உரிக்கணும்னு முத்துன கடா தொலி வெள்ளைன்னு ஒருத்தன் காலை வச்சு இப்படி வச்சிருக்கேன் கெடா சாஞ்சு கம்போட ஒடிஞ்சிருச்சு உடஞ்சேன் மண்ணில் விழுந்துருச்சு அலசுறதுக்கு கம்மாத்தனில் தூக்கி கொண்டு போயிருக்காங்க கம்மாத்தனில் கெடாயை அப்படியே உருவ விட்டாங்க கெடா ஆழத்துக்குள்ளே போயிடுச்சு ஊர் சனமே முங்கி கெடாயை தேடணும்னு ஒருத்தன் பொம்பளை தேடணும்னா தேடணும்னு பொம்பளை என்னது என்ன கூர்மையா கேட்டிருப்பீங்களா பக்கத்தில் எனக்கு இருக்கு அதே தெரியலையா ஒரு வழியா சமைச்சு வச்சுட்டு அருள் பொங்குது இங்கே பேர் வைக்க போகிறாங்க சரி இப்போ தாண்டா பேர் வைக்கும்போது காது ஊற்றணும்ல ஆசாரி ஊசியை மறந்துட்டார் ஐயா ஊசியை மறந்துட்டு இங்கே இதுக்கு வந்தேன் ஒரு வழியாக ஊசியை கொண்டு வந்து காது ஊற்றி வாழைப்பழத்தை வாயில் வச்சாகல அந்த பேர் தான் அவர் பேர் சரி தம்பி உங்களுடைய பெயர் என்ன கேட்டேன் பேர் சொல்லிட்டீங்க கேட்டுக்கிறேன் சாமி இப்போ பேர் என்ன பேர் வச்சாங்க சாமி இப்போ யார் வேற சொன்னேன் அப்பா இருக்கார்ல அப்பாவோட இளைய தம்பி முதத்தாரம் கட்டி ஒரு பய பிறந்தானா ஐயா அந்த பயலுக்கு பிறந்த பிள்ளை இளைய பிள்ளை பூனா இருந்துச்சா அந்த பிள்ளைக்கு பிறந்த 2வது பைய பேரத்தை இப்போ சொல்ல வரேன் பேரை சொல்லு எங்கள் அப்பா பேர் என்ன சொல்லு இப்போ சொன்னது திரும்ப சொல்லு இப்போ சொன்னவாறு தெரியாது இதை திரும்ப சொல்லு அது எப்படி தான் ஐயா வாயில வரதெல்லாம் வார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் திருப்பி சொல்லுங்க அப்படி பேசக்கூடாது அதுக்காக நாங்கள் அண்ணன் தம்பி விட்டு கொடுக்க மாட்டோம் வேற என்ன பண்ணுவீங்க உண்மையத்தையும் பார்த்துறேன் சும்மா நாங்கள் விட்டு கொடுத்து பார்த்துருவோம் நினைக்கிறீங்களா கேள்வியா அதிகம் சுருட்டினா எலும்பு சுருக்கு பிடிச்சிக்கிறோம் உனக்கு யாரு இல்லையான்னு தெரியுமா தெரியும் நாரதர் மகரிஷினா நாரத மகரிஷி இறைவனுக்கு நிகரானவன் தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவனா தேவட்டில் கடை போட்டிருக்கியா தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன் தொண்டு வைக்கிறாள் ஆகை மறக்க வரக்கூடியவன் தண்ணி மேல நடக்கக்கூடியவனான் அவள் வெள்ளமை பெற்றவனான் தண்ணி மேல நடக்கக்கூடியவன் கூடு விட்டு கூடு பாயக்கூடியவனான் பெருச சிறுசாக்குவேனா சிறுச பெருசாக்குவேன் என்ன சொன்னீங்க சிறுச பெருசாக்குவேன் நான் அவரை தானே தேடிட்டு நீ எனக்கு சம்பளம் தரலன்னா போயிட்டு போது வெட்டு குத்தாய் போயிரும் மரியாதையா போயிரு இதுல மட்டும் வேணா நான் சும்மா போயிரு அதுக்கு மேல சொல்ல முடியாது போயிரு ஐயா நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் ஐயா கலப்பா கூட கட்டக்கூடாது என்னென்ன விடிவு காலம் இந்த திருத்த பெருசா கோரம்டா வரு கேளு நல்லா ஐயா நல்லா ரொம்ப நாளா சரி திருசா ஆட ஆரம்பிச்சிட்டா யா எல்லாரும் போவீங்களா சாயல் கட்டுற மண்டே போயாச்சு போங்க 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 எந்த காலத்தோட முருகன் கோயில் போய் சாமி ஆடினேன் கோயிலே சாமி ஆடுறாங்க சொல்லுங்க கேளுங்க சாமி உங்க அப்பா அம்மாலாம் நல்லா இருக்கட்டும் சரியா சரி அப்பா அம்மா இருக்காங்களா இருக்காங்க நான் ஒரு 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கட்டும் சரியா எப்போ சும்மா ரோ இவன் ஏன் வரையான்னு தெரியல இன்ன வரைக்கும் நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் ஊன்றா சொல்லுங்க எப்படியாவது சாமி இப்போ 4 இலவட்டம் வாங்கல இவனை பிடிச்சி அங்கிட்டு கட்டி போடுங்களேன்
அந்த வரம் கேட்க தட்டுச்சு. கேளு கேளு கேளியா கேளு. பெருசா இருக்குன்னு முதல்ல கேட்டேனாடா. பெருசா திருசா கும்பிட்டு நான் அந்த வேலைக்கு வந்தேனா எனக்கு என் முன்னாடியும் தினமும் சண்டை வருதுங்க. என்னையா பிரச்சனை அப்படி? சிறுசா இருக்குன்றது சிறுசு அருள் பிடிக்கிற நேரமே வீட்டை ஏதாவது கேட்டாத்தே நம்மளுக்கு கிடைக்கும். எப்பா கருப்பன்ட்ட கேட்கறது கேள்றா. மகாராம வலது கை தரேன்டா. சாமி கருப்பா ஒரு நாளைக்கு 5000 ரூபா தரேன். இன்னைக்கு ஒரு 500 ரூபா சேர்த்து தருவியாப்பா? மலையேறி 7 நாள் ஆச்சுப்பா. சாமியோட மலையேறிச்சுங்கிறாங்க. சொல்லுங்க. அதை எப்படியாவதுங்க நீங்க மனசு வச்சு எதை ஏன் அழுகுறியான்னு தெரியலையே. எனக்கு பெருசான அவனுக்கு என்னமா சங்கடமா இருக்குமோ? என்ன பெருசாக்குன்னு சொல்லுங்க. அதைத்தானே நான் கேட்கல. பெருசு பெருசா சிறுசாக்குவேன், சிறுச பெருசாக்குவேன். நீ ஒரு விலங்கா சாமியா இருப்ப. அவன் என்ன கேட்கிறாப்ல? ஆறுதரா லேய வைக்கிறா. என்னையா ஒரு பாவ அப்புறாணி பையனா இருக்கிறான் கேட்கிறாப்ல ஆசைப்பட்டு. மன வேதனை வலிமையா அவனுக்கு தேவை தெரியும். ராட வெல்டிங் வைக்க சொல்றாயா? வெல்டிங் வைக்க சொல்றானா? இங்க வாயா. ஒன்று நல்ல மருத்துவராக போயிட்டு அந்த அவங்க சொல்கிறத கேட்காத. நல்ல மருத்துவரை பார்த்து அவர்கிட்ட கூட காட்டி இதுக்கு என்ன விஷயமோ அதை செஞ்சு பார்ப்போம். ஐயா போங்கய்யா. நான் போகாத மருத்துவர் இல்லை. மதுரையிலேருந்து நான் ராம்நாட்டு கூட போனேன். ராம்நாட்டில் சாப்பிட்டது கீரை, முருங்கைக்கீரையெல்லாம். முருங்கைக்கீரையிலேருந்து முருங்கைக்காய் மரத்தை ஒடிச்சு வெட்டி சூப் போட்டு குடிச்சல குடித்தல. சரி கேட்கல. எப்போ வாங்கின மாதிரி இருந்துச்சு அப்போ இருந்து இப்போதான் இருக்கு. இப்படியேதான் இருக்கு. அவளும் என் பொண்டாட்டி தினம் திறந்து பார்க்கறது வேலை பெருசாக இருக்குமாக்கு. சரி சரி சரி. இல்லை பஞ்சாயத்தில் அடைச்சு போட்டுருச்சு 3 குஞ்சு. என்ன செய்யறேன்னா போடா ஐயா ஒண்ணு கேட்கலையா? நீங்க ஒரு சட்டத்தை நீ தச்சு போடுங்கய்யா. எதுக்காக? மாடு பெருசு. என்னுடைய பெயர் நாரத மகரிஷி. தந்தையாகப்பட்டான் பரமதேவன், தாயாகப்பட்டான் கலைவாணி, கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்காள். எங்க அப்பா பேரு நம்பிராஜன். நம்பிராஜன். அம்மா பெயரு நங்கை மோகினி. நீங்க என்ன வளர்ந்தீங்க? என் பேரு வீரத்தேவங்க அண்ணன் கிள்ளி வளவேன். காவல் பார்க்கறாங்க பெண்கள். ஆண்களா பெண்களா? பெண்கள். பெண்களுடைய பெயர்கள்? ஒன்னு வள்ளி. வெள்ளிங்கிறது யாரு? கூட பிரபதா சகோதரி. அடுத்த பெண்மகள் என் ஆளு. உனக்கெல்லாம் ஒரு ஆளு. ஏன் அதுதான் லீஸுக்கு எடுத்து வந்திருக்கேன். பெண்மகளை அழைத்து வாருங்கள். அழைத்து வருகிறேன். ஏனே அழைச்சி வாங்கன்ட்டு ஒரு மாதிரியா கையை சொல்லட்டிக்கிட்டு போறாரு. இருந்தாலும் இன்னைக்கு தானே நம்மளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருக்கு. ஏன் அழைத்து வாருங்கள் தான் இன்னும் நீ விவரம் தெரியாத தெரிய கூட்டியாந்து விடுங்கடான்றார். காரக்குடியே நாளைக்கு பத்திட்டு எரியும்டா. எதுக்கு பத்திட்டு எரியுது? கொஞ்சம் பொறுக்குது இல்லையே. ஐயோ எந்த பொறுக்குதுலே குஞ்சு பொறுக்கல இருக்க. ஒரு விவரம் கட்டவே உன்னோட சேர்ந்துட்டு இப்படியே நாய் மாதிரி தவிக்கிட்டே தெரியும்னா நோவு நாப்புல காசு வாங்கிட்டு பேசாம இருக்க மாட்டாம. இவ்வளவு இளைஞர்களும் அங்க வந்துருவாங்க. ஆறாவையில் புதுவைய இளைஞர் தான் கடையில் விளையமா
நன்றி நன்றி. எதற்காக அழைத்தீர்கள்? சாமி வந்திருக்கு. சுவாமியா? வரட்டும், அவரை முறைப்படி நன்றாக தரிசிப்போம். என்ன பண்ண காத்திருக்கீங்க? வாங்க சுவாமி. சாமி மீசன் அழுவுதுனே. நாரத மகரிஷியை நடனமங்கையனாகிய நான் ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரா சுவாமிகள் இடது கையினால் எழுதிய திருப்பாடல் மூலம். ஆஹா, யாருக்கு மூலம்? அவருக்கும் எனக்கும் சித்திரை 1ஆம் தேதி வரும். நீ போட்ட குட்டி மாதிரியே இருக்காரு அவர். நல்ல வேளை நான் வச்சிருக்கிற ஆள் மாதிரின்னு சொல்லாம சொல்றியா சாமி சொல்றியா? சொல்றியா சாமி சொல்றியா? ஐயா சாமி யாரதர் சாமி என்கிட்ட வாணி வந்து போனி. ஐயா சாமி யாரதர் சாமி என்கிட்ட வாணி வந்து போனி. சாமி யாரே வாணிச்ச பூடி ஓ குச்சக்கடி. அண்ணே எதையோ கடிக்க சொல்றாங்க அண்ணே. கழுத்து ஆடுறா. இன்னும் தாண்ட நாங்க ரேட்டே பதில் நீ உன்னை யார் அங்கே போக சொன்னது? ஐயோ, நீங்கள் சும்மா வந்தது போல் அவரும் சும்மாவே வருவார் என்று நினைத்து விட்டேன். நாங்க சும்மா வந்ததை உன்னை எங்க சொல்ல சொன்னோமா? சொல்லக்கூடாதா? யார் தேய்மான குழி கொடுக்கறது? வா வா சாமியாரே வா குஞ்சப்பூடி அவ குஞ்சக்கடி ஓ இஷ்டப்படி என்ன கட்டி பூடி அத நீயாச்சி நான் சாச்சி. சுவாமி சுவாமி இப்படி வாருங்கள், இப்படி வாருங்கள். 1 மணி நேரமாக நன்றாக பாடினீர்கள். நல்ல உரையுங்கள். காதுக்கு தேனாக பாய்ந்தது. நான் வறண்டு தொண்டை வறண்டிருக்கும். சற்று பால் அருந்துங்கள். தேனை பத்தி என்கிட்ட பேசாதீர்கள். தேனை கீழே ஊத்தியே விட்டுருவேன். நல்லா பெண்மகள் யாரும் கேட்டேன். ஏன் உங்களுக்கு தெரியவில்லையா? ஆடி பாடி வரவேற்றதில் பாடி நல்லா இருந்துச்சா? என்னது? இல்ல ஆடி பாடி நன்றாக. ஆடி பாடி வரவேற்றது அகமகிதீன். வாழ்க வல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழ வேண்டும், வாழ்த்த வேண்டும். சாமி சாமி சாமி, என் தம்பி எந்திரிக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு உதவி செய்யுங்கள். அந்த தம்பி தான் எந்திரிக்காதே. தங்கச்சி கூடவா? என்னது? காதல் ராஜ்யம் என்னது? ஒரு கல்லில் குளித்தல் மறுகல்லில் தாராட்டும் பெருமை இது. வைகையமல் பொய்கையன் மல்கை மடிச்சக்கை நீராட்டும் நேரம் இது. திங்கள் ஒரு கல்லில் குளித்தல் மறுகல்லில் தாராட்டும் பெருமை இது. வைகையமல் பொய்கையன் மல்கை மடிச்சக்கை நீராட்டும் நேரம் இது. கெட்ட வார்த்தையில் என்னை வாழ்த்து விட்டு போகிறான். அந்த பலாப்பழத்தை ஆள் இது பண்ணியே பழுக்க வச்சுட்டியே. நான் ஒன்றுமே செய்யவில்லை. நீ முவரை பாருன்னு போறாப்ல. தங்கச்சி செவ்வந்தி பூ மழகண்டு தேடி வந்தா சோடி சென்று செவ்வந்தி பூ மழகண்டு தேடி வந்தா. ஏமா பயப்படுற? செவ்வந்தி
செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு மாமன் தொடத்தானே இந்நேரம் பூவா மலர்ந்தேனே மஞ்சள் பூமேனி பொன்னேவோ அந்திரமானே ஏலமோ கோயிலே பிரபானே இன்னைக்கு தொடர்ந்து வந்தேனே இன்னைக்கு முதல் முதலா உன்னோட பணிஞ்சு வந்தேனே காலடி மண்ணுக்கு கண்ணால் புடசி செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு பாட்டு புது பாட்டு உன்னோடு பாடி தாலாட்டு நூறு பிறவியில் என்னோடு உள்ளத்தை சீராட்டு நூறு பிறவியில் மச்சானே உள்ளத்தை கொடுத்து விட்டேன் வானம் இருக்கும் வரை உன்னோடு அன்புக்கு வயதுமில்லை தோளுக்கு முந்தானே நெஞ்சுக்கு மாமண்டானே செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு யாரமா மேடையிட்டு சேர போறேன் அறந்தட்டு சித்தார போவிலி சித்தார போவிலி மாமணம் மாறி தேடிங்க சொல்லித்தான் மாலைய மாத்து செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு யாரமா வேலையிட்டு சேர போறேன் அறந்தட்டு லவ்ஸ் பண்றாங்க ரெண்டு பேரும். என்னன்னா அண்ணி காதல் பண்ணல இப்படி இடையில விட்டுக்கிட்டு எடுக்கிறீங்க. சரி எதுக்காக கூப்பிட்டீங்க சாமி சாமி வந்திருக்கு. நீ எல்லாம் ஒரு அண்ணன் முகரைய பாரு எப்படி இருக்குன்னு தங்கச்சி இருக்கால இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க காதலை பத்தி எனக்கு தெரியுமா தங்கச்சியை வச்சுக்கிட்டு என்னைய பண்ணு. எனக்கே தெரியாது சொல்லி கொடுப்பியா அவ்வளோ இருக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றதே எல்லாம் பண்ணு. எனக்கு தெரியாதுனே காதலை பத்தி எனக்கு தெரியுமா அண்ணன் சொல்லி தரேன்டா தங்கச்சி. அட முறகட்ட அண்ணே தங்கச்சிக்கு சொல்லி தரியா போனே தங்கச்சி முதல்ல மாதிரி இப்ப இல்ல, ஆள் சூப்பரா இருக்கே தங்கச்சி. தங்கச்சிய சூப்பர் பகுதி சொல்றாரு நீ ஒரு ஆள் தான் சரி எதுக்காக கூப்பிட்டீங்க சாமி வந்திருக்காரு. அப்படியா சாமினா யாரு சாமி வாருங்கள் வணக்கம் வணக்கம்